ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பாலிட்டி தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம். salient features of the constitution. First, introduction. So the Indian constitution is unique in its contents and spirit. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். எவ்வளோ கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்த வேர்ல்டில் இருந்தாலும் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி யூனிக் அண்ட் யூனிக். எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த கண்டென்ட்ஸ்லேயும் அந்த ஸ்பிரிட்லேயும் நம்மளது வந்து தனிப்பட்ட தனிப்பட்ட ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர் கொண்டது தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. So, though borrowed from almost every constitutions of the world, the Constitution of India has several salient features that distinguish it from the constitution of other countries. நம்ம எல்லா கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து borrow பண்ணி தான் நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணி இருந்தாலும் நிறைய விஷயங்கள், நிறைய salient features வந்துட்டு அதை வந்து வேறுபடுத்தி காட்டுது, மற்ற கண்ட்ரியோடைய கான்ஸ்டியூஷனை வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ it should be noted at the outset that a number of original features of the constitution have undergone a substantial changes on account of several amendments. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அட் த பிகினிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்ம பண்ணுறப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு கான்ஸ்டியூஷனில். எப்போது 1949 நம்ம அடாப்ட் பண்ணுற டைமில். ஸோ அந்த டைமில் நிறைய நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு வந்தோம். அந்த செவரல் அமெண்ட்மெண்ட்ஸில் ஒரு சில பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து, அதாவது 7th, 42nd, 44th அமெண்ட்மெண்ட், 73rd, 74th அண்ட் 97th அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸை வந்து, முக்கியமான சேஞ்சஸ் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த அமெண்ட்மெண்ட்ஸில் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 1976 நடந்த 47 அமெண்ட்மெண்ட் ஆக்டை நம்ம வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய வகையான இம்பார்ட்டண்டான சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம 42nd அமெண்ட்மெண்ட்ஸில் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அது மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம சொல்கிறோம். டியூ டு இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் மேட் பை இட்ஸ் வேரியஸ் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவெவர், கேசவனந்த பாரதி கேஸில் நமக்கு தெரியும் 1973 நடந்தது. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரூல் தட் த கான்ஸ்டிடியூயன்ட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368 படி 368 வச்சு அவங்க வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ வாட் எவர் த அமெண்ட்மெண்ட் தேவர் டூயிங் இஸ் ஃபைன், பட் ஆனால் வந்து அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கான்ஸ்டியூஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பேசிக் ஸ்ட்ரக்சரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து salient features of the constitution. salient features வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மொத்தமாக வந்து நம்மளுக்கு 17 salient features இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 10 or 12 வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் பார்ட் 2 அதில் வந்து பார்க்கலாம். ஸோ salient features of the constitutionல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, lengthiest written constitution தான் ஃபஸ்ட்டு. அதாவது கான்ஸ்டியூஷன்லேயே ரிட்டன் அன்ரிட்டன் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அன்ரிட்டனை வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டனாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்ப லென்த்தியஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெரி காம்ப்ரிஹென்சிவ், எலாபரேட்டிவ், டீட்டெயில்டு டாக்குமெண்ட். அது என்ன? காம்ப்ரிஹென்சிவ், எலாபரேட்டிவ் அண்ட் டீட்டெயில்டு டாக்குமெண்ட். காம்ப்ரிஹென்சிவ் மொத்தமாக ஒரு வேலிட் பாயிண்ட்ஸோடைய கம்ப்ளீட்டாக கொண்டு வந்திருப்பாங்க, ரொம்ப விரிவாக கொண்டு வந்திருப்பாங்க. எலாபரேட்னா சேம் அதே தான். ஸோ ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபீச்சர்ஸ்க்கும் கம்ப்ளீட்டான ஒரு எண்டோட, ஸ்டார்ட் அண்ட் எண்டோட கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் டீட்டெயில்டு டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரிஜினலி 1949 அப்போ வந்து கான்ஸ்டியூஷன் கண்டெய்ன்ட் ப்ரீஆம்பிள். ஸோ என்னென்ன இருந்துச்சு 1949 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரீஆம்பிள் இருந்தது அண்ட் 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. அதை வந்து டிவைடட் இன்ட்டு 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஸ்கெடியூல்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம 1949 கொண்டு வரப்போ இருந்த கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் 2016 எவ்வளோ இருந்ததுன்னா 465 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. அதை 25 பார்ட்ஸாக பிரித்து 12 ஸ்கெடியூல்ஸாக இருந்துச்சு அப்படின்றாங்க. பட் இப்போ வந்து 448 ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ மெனி அமெண்ட்மெண்ட்ஸ் ஹவ் பீன் மேட். லைக் 1951 நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்ததுனால நிறைய ஆர்டிகல்ஸ் டெலிட் செய்யப்பட்டுச்சு அண்ட் நிறைய ஆர்டிகல்ஸ் இன்க்ளூட் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் 1951 நம்மளுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து 20 ஆர்டிகல்ஸ் வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க அண்ட் 1 பார்ட்
7 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 90 ஆர்டிகல்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 4 பார்ட்ஸ், அதாவது 4A, 9A, 9B அண்ட் 14A அண்ட் 4 ஸ்கெடியூல்ஸ் வந்து இருந்திருக்கு, ஆட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. 9, 10, 11 அண்ட் 12. ஸோ எந்த அதர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்ட்லேயும் வந்துட்டு இவ்வளோ ஆர்டிகல்ஸ் அண்ட் இவ்வளோ ஸ்கெடியூல்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கான மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னோன்னா அதில் 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஜாகிரபிக்கல் ஃபேக்டர், அதாவது நம்மளுடைய கண்ட்ரி வந்து ரொம்ப வாஸ்ட், பெரிய அளவில் விரிவாக்கம் பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைவர்சிட்டிஸ், நிறைய வகையான மக்கள்கள் நம்மளுக்குள்ள இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் காமனாக ஒரு இது கொண்டு வரணும் அப்படின்னும் போது அப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து எலஃபேண்டைன் சைஸில் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு ரீசன். செகண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து தான் நம்ம ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து இந்த இதிலேருந்து தான் எடுத்திருப்போம். ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 நம்ம வந்து பிக்காக இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுக்கும் போது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனும் ஆப்வியஸாக வந்து எலஃபேண்டன் சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் கான்ஸ்டியூஷன், அதாவது சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு காமனான ஒரு இது கான்ஸ்டியூஷன் கொண்டு வரப்போ, சிங்கிள் கான்ஸ்டியூஷனாக கொண்டு வரப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் கான்ஸ்டியூஷன் வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லுமினரிஸ் இன் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா லீகல் லுமினரிஸ் அப்படின்றது வந்து லீகல் ஃபேக்டர்ஸ், நிறைய லாயர்ஸ், ஸோ நம்மளுக்கே தெரியும் ஜேர்னலிஸ்ட், லாயர்ஸ், அவங்களாம் தான் நிறைய பேர் இருந்தாங்க அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில். ஸோ அதனால் வந்து நிறைய லீகல் டேர்ம்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அது ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ரீஃப் இது எக்ஸ்ப்ளனேஷன், டெஃபினிஷன்ஸ் கொடுக்குற போது நம்ம கான்ஸ்டியூஷன் ஒரு பிக் சைஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the Constitution contains not only the fundamental principles of governance but also detailed administrative provisions. ஸோ ஒரு கவர்மெண்ட்டை எப்படி ஆளணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் என்னென்ன அமைப்புகளை கொண்டு வரலாம், என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸை கொண்டு வரலாம், என்னென்ன மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸை கொண்டு வரலாம்ன்றதையும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தர், those matters which in other modern democratic countries have been left to the ordinary legislations or established political conventions have also been included in the constitutional document itself in India. ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு எதெல்லாம் நம்ம ஆர்டினரி லெஜிஸ்லேஷன்ஸ் லாஸ் மூலிமா கொண்டு வரலாம், இல்லைன்னா பொலிட்டிக்கல் கன்வென்ஷன்ஸ் மூலிமா நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு விடப்பட்டு இருக்க விஷயங்களை கூட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். செகண்ட் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம வேரியஸ் கண்ட்ரீஸோட கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணி தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம பாரோ பண்ணி எடுத்தோம். ஆஸ் வெல் அஸ் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 இருந்தும் நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கோம். அதனால் டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்ன தான் நிறைய பேர்கிட்ட இருந்து அதை கடன் வாங்கி அதை காப்பி பண்ணி இருந்தாலும் அதிலிருந்து ரேன்சாக்கிங் கிட்டத்தட்ட ஜல்லடை மாதிரி ஜெலிச்சு நல்லா அலசி ஆராய்ஞ்சு அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம் நம்ம கான்ஸ்டியூஷனில். ஸோ அதனால ரேன்சாக்கிங் ஆல் த நோன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனையும் நம்ம ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கான்ஸ்டியூஷனை 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஸ்ட்ரக்சரல் பார்ட், இன்னொன்று ஃபிலாசபிக்கல் பார்ட். ஸோ ஸ்ட்ரக்சரல் பார்ட் அப்படின்றதப்ப ஸ்ட்ரக்சரல் பார்ட்டை எதை டிரைவ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. ஸோ ஃபிலாசபிக்கல் பார்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது ரெண்டுத்தையும் சொல்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கன் ஸ்டைலில் இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனதும், ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனதும் தான் இந்த ஃபிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட் வந்து எங்கேருந்து வந்து, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேபினட் கவர்மெண்ட் அண்ட் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ், இதெல்லாம் எங்கேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணும், எந்த கான்ஸ்டியூஷன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனில் தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனையும் நம்ம வந்து எதுக்காக நம்ம இன்ஸ்பயர் ஆகிருக்கோம், எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் அப்படின்றது ஒரு டேபிளாக பின்னாடி சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஸோ அதில் வந்து ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கும்போது அந்த பார்ட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஹவ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம்
வேரியஸ் அதர் கண்ட்ரீஸ், அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, யுஎஸ்எஸ்ஆர், அதாவது தட் இஸ் நவ் ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, ஜப்பான் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ த மோஸ்ட் ப்ரொஃபண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் மெட்டீரியல் சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு தெரியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மோர் தென் 50% ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலியமாக தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ த ஃபெடரல் ஸ்கீம்ஸ், ஜுடிஷியரி, கவர்னர்ஸ், எமர்ஜென்சி பவர்ஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ், இது எல்லாமே நம்ம இந்த ஆக்ட்லேருந்து தான் எடுத்திருப்போம். ஸோ மோர் தென் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் டு ஆர் பியர் அ க்ளோஸ் ரிசம்பிள்ஸ் டு த ஆக்ட் ஆஃப் 1935. எய்தர் அதுக்கு நிகராக இருக்கும், அப்படி இல்லைன்னா அதனுடைய ஐடென்டிக்கலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு த பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு போத் ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம் இங்கே அகேன், ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிஜிட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னாலே அங்கே மல்டிபிள் ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அந்த அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய வகையான ப்ரொசீஜர்ஸும் அவங்க கடந்து போக வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஸோ அதுவே ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்டினரி லா நம்ம எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஈஸி சேஞ்சஸை கொண்டு வந்து அந்த லாஸை நம்ம மாற்றலாம் அப்படின்றது தான் ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் மாதிரி ரிஜிடாகவும் இல்லாமல், பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் இல்லாமல், இது ரெண்டுத்துக்கும் ஒரு மர்ஜான ஒரு பிளெண்டான ஒரு கான்ஸ்டியூஷன் தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் நெய்தர் ரிஜிட் நார் ஃப்ளெக்சிபிள் பட் அ சிந்தசிஸ் ஆஃப் போத். Article 368 provides for the two types of amendments. ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ட்டு நம்மளுக்கு ஒரு தனி லெசனே இருக்குது. அதை வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சில ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் வச்சு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங்கில் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் அண்ட் ஓட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அண்ட் மெஜாரிட்டி அதாவது 50% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் வந்துட்டு இருக்கணும். இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எய்தர் அந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் நடத்தலாம், அப்படி இல்லைனா சம் other provisions can be amended by a special majority of the parliament and with the ratification by half of the total states. அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஒன்று அப்படி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ராட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியோடைய இன்கேஸ் அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஸ்டேட் ரிலேட் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ராட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது அவங்களுடைய ஓட்டிங்ஸும் இங்கே வந்து மோர் தென் ஆஃப் ஆஃப் த டோட்டல் ஸ்டேட்ஸும் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அதே டைம் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம சிம்பிள் மெஜாரிட்டிலையும் பண்ணலாம். பட் அந்த மாதிரியான மெஜாரிட்டி, அந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஆர்டிகல் 368க்கு கீழே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பைஸ். ஸோ நம்ம வெரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே பார்த்துருப்போம், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் யூனிக் பை இட்ஸ் கண்டென்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அதே தான், அதாவது எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயுமே ஒரு பிளெண்டாக தான் இருக்குமே தவிர பர்ஃபெக்டாக இது வந்து ரிஜிட் தான், பர்ஃபெக்டாக ஃப்ளெக்சிபிள் தான் இல்லை, பர்ஃபெக்டாக ஃபெடரல், பர்ஃபெக்டாக யூனிட்ரி அப்படின்னு இருக்காது. ஸோ இந்த வகையில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ஒரு யூனிக் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பைஸ். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். நமக்கு தெரியும் ரெண்டு சிஸ்டம்ஸ் இருக்குது. யூஷுவல் ஃபீச்சர்ஸ் ஒரு ஃபெடரேஷனுக்குன்னா என்னென்ன இருக்கணும், ரெண்டு கவர்மெண்ட் இருக்கணும், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கணும், ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக இருக்கணும், சூப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக இருக்கணும், ரிஜிடிட்டி இருக்கணும், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அண்ட் பைகேமரலிசம். ஸோ ஒரு பேசிக் ஃபீச்சர் ஃபார் ஃபெடரேஷன் அப்படின்னும் போது இதெல்லாம் இருக்கணும். ஆனால் அவ்வெவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிட்ரி ஆர் நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்ட்ராங் சென்டர், ஒரு சிங்கிள் கான்ஸ்டியூஷன் தான் இருக்கும் போத் சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கு, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் பை த சென்டர், ஆல் இண்டியா சர்வீசஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு யூனிட்டரி, லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிட்டரி ஆர் நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஒரு ஃபெடரேஷன், ஒரு ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்னவா இருக்கணும் யூஷுவல் ஃபீச்சர்ஸ், பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் ஃபெடரேஷன் அப்படின்றது வந்துட்டு எங்கேயுமே நம்ம கான்ஸ்டியூஷனில் மென்ஷனே பண்ணலை. ஸோ அப்படி மென்ஷன் பண்ணது இல்லாமல் நம்மளுக்கு வந்து வேறு என்ன ஒரு க்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆர்டிகல் 1.
ஆர்டிகல் 1ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஒற்றுமையாக இருக்காங்க, ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்தியன் ஃபெடரேஷன் வந்து ஒரு ஸ்டேட்ஸ் கிட்ட எல்லா ஸ்டேட்ஸ் கிட்டேயும் அக்ரிமெண்ட் போட்டு சேர்ந்தது கிடையாது. செகண்ட், ஸ்டேட் எல்லாரும் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு பிடிக்கல, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கவும் முடியாது அந்த ஃபெடரேஷன் வந்து. ஸோ அதனால தான் இது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஆர்டிகல் 1 வச்சு நம்ம வந்து சொல்லலாம் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ 2 வகையான கவர்மெண்ட் இருக்குது அகெயின் இங்கேயும், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டையும் அடாப்ட் பண்ணிட்டோம். ஸோ அமெரிக்கனில் வந்து பார்த்தோன்னா நம்ம பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும், கோஆப்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன், அதாவது லெஜிஸ்லேட்டிவும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ஸும் ஒரு 2 சேர்ந்த மாதிரியான ஒரு கோஆப்ரேஷன் கோஆர்டினேஷன் இருந்தால் தான் அந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுன்ற நிலமையில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதுவே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது பார்த்தோம்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், நீங்கள் தனி, உங்களுடைய பவர்ஸ் தனி, எங்களுடைய பவர்ஸ் தனி, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு டிபெண்டன்சியும் இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வி சோஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து நம்ம இன்னொன்று சொல்கிறோம், வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அண்ட் கேபினட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்றது வந்து ஒரு பிளேஸ் இன் லண்டன். ஸோ அதை வந்து நம்ம பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த நேமை நம்ம வச்சுருக்கோம். ஸோ த கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷஸ் த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் நாட் ஒன்லி அட் த சென்டர் பட் ஆல்சோ இன் த ஸ்டேட். ஸோ இதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்க்கான ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு presence ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் 2 பேருமே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர், கவர்னர். ஸோ இந்த மாதிரி நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் 2 பேருமே இருப்பாங்க. மெஜாரிட்டி பார்ட்டி தான் நம்ம ரூல் பண்ணுவோம், இது நம்மளுக்கு காமனாக தெரியும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டு த லெஜிஸ்லேச்சர், திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த காமன் ஃபீச்சர் வி கேன் சே. Then membership of the ministers in the legislature, leadership of the prime minister or chief minister, dissolution of the lower house, அதாவது லோக் சபா ஆர் அசெம்பிளி. ஸோ இதெல்லாமே ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ இந்தியன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து நம்ம பிரிட்டிஷ் பேட்டர்னில் எடுத்திருந்தாலும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து 2த்துக்கும் இருக்குது அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள், இந்தியன் பார்லிமெண்ட்ரி இஸ் நாட் அ சவரன் பாடி லைக் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். அதாவது இந்தியன் ஸ்டேட்டில் வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா எலெக்டட் ஹெட்டை தான், அதாவது ரிப்பப்ளிக் நம்ம. ஸோ எலெக்டட் ஹெட்டை தான் நம்ம வந்து ஒரு டைமும் ஃபாலோ பண்ணுறோம். பட் பிரிட்டிஷ் வந்து என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஹெரிடிட்டரி, தலைமுறையாக யார் வராங்களோ அவங்க தான் ரூல் பண்ணுற மாதிரி இருக்குது, அதாவது மொனார்கி அந்த ஸ்டைலில் பேட்டர்னில் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒரு டிஃப்ரென்ஸ். இது டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஒரு காம்பினேஷன் இருக்குது. என்னென்னா, ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இந்தியாவாக இருந்தாலும் சரி, பிரிட்டனாக இருந்தாலும் சரி, ரோல் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் க்ரூஷியலாக இருக்குது பொலிட்டிக்கல் ஃபேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து பிரைம் மினிஸ்ட்ரியல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் வந்து சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. அதாவது டாக்ட்ரின் ஆஃப் சவர்னிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், while the principle of judicial supremacy with that of American Supreme Court. ஸோ நம்ம ஒரு பாயிண்ட்லேயும் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது சம் யூனிக் அண்ட் டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டில், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பிரிட்டனில் வந்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ரி சவர்னிட்டி, பார்லிமெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் எல்லாமே சட்டம். பட் அமெரிக்கனில் வந்து பார்த்தோன்னா ஜுடிஷியல் சுப்ரீமசி தான் அதிகம். இது 2த்தையும் பிளெண்ட் பண்ண மாதிரி தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது. பிளெண்டுன்னு சொல்கிறத விட இது 2த்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ just as the Indian parliamentary system differs from the British system, the scope of judicial review power of the Supreme Court in India is narrower than that of what exists in US. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்லுவாங்க, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா என்னென்னா ஒரு லிமிட்டட் ஆக்சஸ், லிமிட்டட் வேலிடிட்டி, லிமிட்டட் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு லாவை செக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அவ்வளோதான். பட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா
அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லா நடக்குதுன்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான்ட்டு வேலிடிட்டி பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ஃபோர் ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹவ் ப்ரிஃபர்ட் அ ப்ராப்பர் சிந்தசிஸ் பிட்வீன் த பிரிட்டிஷ் பிரின்சிபல் ஆஃப் பார்லிமெண்ட்ரி செவர்னிட்டி அண்ட் இந்தியன் பிரின்சிபல் ஆஃப் ஜுடிஷியல் சுப்ரிமசி. ஸோ அதனால நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு பக்கம் என்ன பண்ணலான்னா பார்லிமெண்ட்ரி லாஸை வந்து வேலிடேட் பண்ணலாம், அன்கான்ஸ்டிடியூஷனலாக கான்ஸ்டிடியூஷனலாக அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற பவரை வச்சு அது வந்து ஸோ கான்ஸ்டியூஷனலாக இல்லையான்னு வேலிடேட் பண்ணலாம். அதர் சைட் இந்த பார்லிமெண்ட்ரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மேஜர் போர்ஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை கான்ஸ்டிடியூவன்ட் பவர் வச்சு அதால் அமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இது ரெண்டுத்தையும் வந்து ஒத்துழைச்ச மாதிரி ஒரு இதுவும் அமைச்சிருக்காங்க நம்ம ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, அது இன்டகிரேட்டடாகவும் இருக்கணும், இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்டகிரேட்டடாக ஏன் இருக்கணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். அங்கே வந்து ஒரு பவர் தான் இருக்கும், சுப்ரீம் கோர்ட் தான் டாப்பில் இருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட் கீழே ஹை கோர்ட்ஸ் ஸ்டேட் வைஸ், ஸோ ஹை கோர்ட்க்கு கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் அதர் கோர்ட்ஸ். ஸோ இது மூலிமா இன்டகிரேட்டட் ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து போய் கடைசியாக சுப்ரீம் கோர்ட் தான் அப்பீல் பண்ணுற ஸ்டேட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட் விச் என்ஃபோர்ஸஸ் போத் சென்ட்ரல் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட். பட் இன் யூஎஸ்ஏல வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபெடரல் லாஸை வந்து ஃபெடரல் ஜுடிஷியரியாகவும் ஸ்டேட் லாஸை வந்து ஸ்டேட் ஜுடிஷியரியாகவும் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஃபெடரல் கோர்ட், இதுதான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். அதனால இதை வந்து நம்ம கேரண்டர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன், கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸை என்ஷூர் பண்ணியிருக்கு இது இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்காக. வை? பிகாஸ் ஆஸ் வி செட், இதுதான் வந்து கேரண்டி நம்மளுக்கு கொடுக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனாலும், அது மட்டும் இல்லாமல் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இது ரெண்டு ரீசன்னால தான் இதுக்கு இண்டிபெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டிசைன் பண்ணாங்க. ஸோ எதுலலாம் இண்டிபெண்டன்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் த ஜட்ஜஸ், fixed service conditions for the judges, all the expenses of the Supreme Court charged on the Consolidated Fund of India. So prohibitions on the discussions on the conduct of judges. அதாவது இந்த லெஜிஸ்லேச்சரில் ஜட்ஜஸோடைய பிஹேவியர்ஸ் ஆர் பார்ட்டிசிபேஷனை பற்றி அனுமதிக்கப்படலை. பேன் ஆன் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. பவர் டு பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெப்ட்ஸ் பிஹேவியர், டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர் இருந்துச்சுன்னா அதை எப்படி பனிஷ் பண்ணணும். செப்பரேஷன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரியான சில இண்டிபெண்ட் ஃபேக்டர்ஸ் மூலயமா தான் நம்ம வந்து இண்டிபெண்ட் ஜுடிஷியரியை கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ Part 3 of the Indian Constitution guarantees 6 fundamental rights to all the citizens. So we know that first வந்து 7 fundamental rights இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி, ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து அதை லீகல் ரைட்ஸாக மாற்றிருப்போம். ஸோ அதனால் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு 6 இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி, ஆர்டிகல் 14 to 18. And second, right to freedom, article 19 to 22. And third, right against exploitation, article 23 and 24. Right to freedom of religious, article 25 to 28. Cultural and educational rights, article 29 to 30. Last வந்து right to constitutional remedies, அதாவது article 32. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு எதை நிலைநாட்டணும், எதனால் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை கொண்டு வரதுக்காக தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துச்சு. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்ம டேரெக்டாக கோர்ட்டில் போய்ட்டு அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அதனால தான் தீஸ் ஆர் justiciable in nature, that is they are enforceable by the courts for their violation. ஸோ எந்த பர்சன் வந்து இப்போ என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ அது வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து எனி ஒன் ஆஃப் தீஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் கொடுக்கும். அதாவது ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செட்டியூராரி, கியோ வாரண்டோ. ஸோ இதில் வந்துட்டு அவங்களுடைய ரைட்ஸை திரும்ப பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. However, fundamental rights are not obsolete and subject to reasonable restrictions.
further, they are not sacrosanct and can be curtailed or repealed by the parliament through a constitutional amendment act. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இல்லை, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம லீகலாக போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறோம், இதை வந்து எடுக்கவே முடியாது, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடுக்கவே முடியாது, இது அப்படியே இருக்கும் காலங்காலமும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, இட்ஸ் நாட் அப்சல்யூட் அண்ட் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதை நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிப்பில் பண்ணலாம், ஸோ அதிலிருந்து ரிமூவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தே கேன் பி ஆல்சோ சஸ்பெண்டட் டியூரிங் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் நேஷ்னல் எமர்ஜென்சி எக்ஸெப்ட் த ரைட்ஸ் கேரண்டீட் பை த ஆர்டிகல் 20 and 22. இது 2 ரைட்ஸ் தவிர மற்ற ரைட்ஸ் எல்லாம் அவங்க பவர்லெஸ் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அவர் நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ஸில் சொல்லியிருப்பார் அவர். ஸோ தே ஆர் எனுமரேட்டட் இன் பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பார்ட் 4ல் வந்து நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்க்கலாம். தே கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3 ப்ராட் கேட்டகரிஸ். ஒன்று சோஷியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை கொண்டு வரதுக்காக தான், அதாவது ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்காக தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இது டெமோக்ரஸியை வந்து நிலநாட்டுறதுக்காக தான், ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணால் நம்ம எப்படி என்ஃபோர்ஸபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோமோ, இது அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் அ கைட்லைன்ஸ். ஸோ இந்த கைட்லைன்ஸை வச்சு ஒரு பார்லிமெண்ட்டோ கவர்மெண்ட்டோ லா மேக் பண்ணும்போதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போதோ இது ஒரு கைட்லைன்ஸை வச்சு ஒரு வழியாக வச்சு நடத்தணுமே தவிர நம்ம இதை வந்து ரைட்டாக ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட், தீஸ் ஆர் சீக் டு எஸ்டாப்ளிஷ் அ வெல்ஃபேர் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்றாங்க. ஸோ இதை தான் அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, எட் த கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் டிக்ளேர்ஸ் தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் இன் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு அப்ளை ஆல் தீஸ் பிரின்சிபல்ஸ் இன் மேக்கிங் லாஸ். Hence, they impose a moral obligations on the state authorities for their applications. But the real force behind them is political, but that is public opinion. So whatever it is, whatever the way, principles, whichever is made in the constitution, so அது எல்லாமே வந்து public opinions and public உடைய பெரிய பவர் பொலிட்டிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் மூலிமா தான் நம்ம இந்த பிரின்சிபல்ஸையே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 10th பாயிண்ட் வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் டிட் நாட் ப்ரொவைட் த ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் 1949 அப்போ நம்மளுக்கு இல்லை. ஸோ 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் இன்டர்னல் எமர்ஜென்சி நம்ம 1975 to 77 அந்த டியூரேஷனில் தான் நம்மளுக்கு 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி மூலயமா தான் நம்மளுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து வந்திருக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் வந்து நம்ம 2002ல் 1 more ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோடைய ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா 51A Part 4A ஆஃப் த கான்ஸ்டியூஷன். மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி இருக்குன்னா, ரெஸ்பெக்ட் த கான்ஸ்டியூஷன், நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் national anthem, to protect the sovereignty, unity and integrity of the country, to promote the spirit of the common brotherhood among all the peoples, to preserve the rich heritage of our composite and culture and so on அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது வந்து மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். ஸோ 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எந்த மாதிரி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் வந்து எப்படின்னா ஜஸ்டிஃபியபிள் இன் நேச்சர். ஸோ இதையும் நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, கரெக்ட் தப்பு அப்படின்லாம் நம்ம பண்ண முடியாது. எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் நம்ம வந்து செரிஷ் பண்ணி அதையும் நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட நம்ம பார்ட் 1 ஆஃப் Salient ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்ட் 2 அதில் பார்க்கலாம். தேங்க்யூ.